3 தடவை அவருக்கு த்ரெட்டன் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்க எச்சரிச்சோம். அவரை எச்சரிச்சு என்ன பண்ணுவீங்க? அவரே தற்காத்துக்கொள்ள நீங்க அவருக்கு உரிய ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கணுமா இல்லையா? பாதுகாப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க தம்பி. இப்ப எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுது, அவர் கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா இல்லையா? அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வாடகைக்கு காவல்துறை, அவர் வாடகைக்கு பாதுகாப்பு வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டோமுங்க. அவர் கவனக்குறைவா இருந்தார். இதை சொல்றதுக்கு ஒரு காவல்துறை, ஒரு அரசு, ஒரு நிர்வாகம் தம்பி. 8 பேர் கைது செஞ்சிருக்காங்க. உண்மையான குற்றவாளி கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத. கைதா சரணடைஞ்சாங்களா? முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா? கைது செஞ்சாங்கன்னா எங்க வச்சு கைது செஞ்சீங்க? எங்க இருந்தாங்க? எங்க போய் பிடிச்சு எங்க கைது செஞ்சீங்க? அதுக்கான இதா இருக்க. சரணடைஞ்சாங்கன்னா இதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் கைது செஞ்சாங்க